பெரிய சிக்கல் பிரச்சனை தேவைகள் இருந்தாலும் அதிகமாக இது ஓதும். ஒரு நாளைக்கு இது வச்சு ஒரு 100 அல்லது ஒரு 300 செலவாத்துக்கள் அல்லது 1000 செலவாத்துக்கள். கனிமானவர்களை ஆதாரம் தேடாமல் அல்லாஹு தாலாவிடத்தில் கையேந்தியால் அவனுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களுடைய இந்த செலவாத்தினால எனக்கு நீ பரிபூர்ணமான இந்த தேவைகளை பூர்த்தி செஞ்சு தாண்டு நாங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் பூர்த்தி செஞ்சு தருவான். எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை. சுஃபியான் சௌரி அலைஹி ரஹ்மா இவங்க ஒரு நாள் என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு நாள் மக்காவுக்கு போனாங்க. போயிட்டு பார்த்தா மக்காவில் ஒரு மனிதரை பார்த்தாங்க. அங்கும் இங்கிட்டும் போயிட்டு வராரு. எந்த அமலை செஞ்சாலும் கையை ஏந்துறாரு, துவா செய்கிறாரு, அதிகமாக செலவாத்து விடுறாரு. மறுவா பார்த்தாங்க, ஒரு அமலை செய்கிறாரு, கையேந்தி துவா செய்கிறாரு, அதிகமாக செலவாத்து விடுறாரு. மறுவா இன்னும் பார்த்தா இன்னொரு அமலில் ஈடுபடுறாரு, அதிகமாக துவா செய்கிறாரு, நபி அவங்களுக்கு அதிகமாக செலவாத்து சொல்றாரு. எக்கத்தாரக மீனும் சுஃபியான் சௌரி அலைஹி ரஹ்மா அவர்கிட்ட போயிட்டு கேட்டாங்க, நான் அதிகமாக நீ துவா செய்கிறதையும் அதிகமாக செலவாத்து விடுறதையும் பார்க்குறேன், என்ன காரணம்? சொன்னாங்க இப்படித்தான் ஒரு விஷயம் நடந்துச்சு, இந்த சம்பவத்தை சொல்றேன் கேட்டு போங்க அப்படின்னு சொல்லி அந்த மனிதர் சொன்னாரு, சென்ற வருடம் நானும் என் வாப்பாவும் ஹஜ்ஜுக்கு வந்தோம். ஹஜ்ஜுக்கு வந்துட்டு திரும்பக்கூடிய நேரத்தில் வாப்பாவுக்கு நோய்வாய்ப்பட்டு இடையில திடீரென வஃபாத் ஆகிட்டார். வஃபாத் ஆகினா அவருடைய முகம் கருப்பாகிட்டு வயிறு அப்படியே கும்ம ஆரம்பிச்சுட்டு ஊத ஆரம்பிச்சுட்டு பயந்துட்டு உடனடியாக உட்கார்ந்து தொழுது துவா செஞ்சு அதிகமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்ல ஆரம்பிச்சு. பாருங்க, இங்கே தான் பாருங்க, அதிகமாக ஸலவாத் சொல்ல ஆரம்பிச்சு. அதுக்கு பின்னால் அல்லாஹ்விடத்துல துவா கேட்டேன். கண்ணியமான சகோதரர்களே சொல்றாரு, ஃபகௌஃபௌது கலீலன், அப்படியே கேட்டுக்கொண்டு கொஞ்சம் நேரத்தில் அப்படியே தூக்கம் போயிட்டு, சிறு தூக்கம் கொண்டு போயிட்டு, அதில் ஃபரஐது ரஜுலன், ஒரு மனிதரை பார்த்தேன், வெள்ளேர்ந்த ஒரு மனிதர், வெண்மையான ஆடை அணிஞ்சிருக்கிறாரு, தலபா அதாவது ஜுப்பா அணிஞ்சு தாடி வளர்த்து வெண்மையாக இருக்கிறாரு, பிரகாசமாக இருக்கிறாரு. அவர் வந்து உடனடியாக கனவுலையே என்னை வாப்பட அப்படியே மேலே அப்படியே ஃபுல்லாக தடவினார். தடவிட்டு கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா அப்படியே வயிறு அப்படியே உள்ளுக்காக ஆயிடுச்சு. அப்படியே முகம் முகம் அப்படியே பிரகாசிக்க வெண்மையாக மாற ஆரம்பிச்சுட்டு. நான் கேட்டேன் கனவுலையே, நீங்க யாரு? மன் அந்த், நீங்க யாரு? அந்த மனிதர் சொன்னாரு, வஅன முஹம்மது இப்னு அப்துல்லாஹ், நான் தான்